மரணத்துக்கு யாருமே காரணமில்லை. என்னால் ஒரு நல்ல குடும்பம் அழிந்து கொண்டிருப்பதை தடுப்பதற்காகத்தான் இந்த முடிவுக்கு வந்தேன். அவர்கள் இணைந்து வாழ்ந்தால் அந்த புண்ணியம் நான் செய்து கொண்ட இந்த பாவத்துக்கு பரிகாரமாக அமையும். இப்படிக்கு விஜயா. தண்ணீரை நெருப்பு என்று சந்தேகம் கொண்டவர்கள் கண்ணீரை காணாமல் ஓய்ந்ததும் இல்லை. அவர்கள் கண்மூடி தலையணையில் சாய்ந்ததும் இல்லை. நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர இருப்பது காற்றில் தவழும் கண்ணதாசன். எழுதியவர் வழக்கறிஞர் தானா ராமலிங்கம். நிகழ்ச்சி தொகுப்பு எட்வர்ட் அருள்நேசதாசன். அற்புத வடிவில் அனுபவ தொகுப்பு. சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு. சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு. இதை மறந்தவர் வீடு. நண்பர்களுக்கிடையில் ஒன்றாகச் சேர்ந்து வணிகம் செய்வதில் சிக்கல் எழுந்து அதனால் நீதிமன்ற படிக்கட்டிகளில் நிற்பவர்களும் உண்டு. குடும்ப சொத்துக்காகவோ அல்லது குடும்ப வாழ்க்கைக்காகவோ கூட வழக்குக்கு வருபவர்களும் உண்டு. எல்லோருமே அடிப்படையில் பாதிக்கப்பட்டிருப்பது சந்தேகத்தால் தான். சில நேரங்களில் சந்தேகம் ஊர்ஜிதமாகலாம், ஆனால் பல நேரங்களில் அது பொய்யாகத்தான் போகிறது. எப்படி இருப்பினும் சந்தேகம் புகுந்த மனதில் மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடுகிறது. சந்தேகம் புகுந்தால் சந்தோஷம் வெளியேறிவிடுகிறது. கவிஞரின் இந்த பாடலை பாருங்கள். தண்ணீரை நெருப்பு என்று சந்தேகம் கொண்டவர்கள் தண்ணீரை நெருப்பென்று சந்தேகம் கொண்டவர்கள் கண்ணீரை காணாமல் ஓய்ந்ததுமில்லை. அவர்கள் கண்மூடி தலையணையில் சாய்ந்ததுமில்லை. சந்தேக கோடு அது சந்தோஷக்கேடு. இதை மறந்தவர் வீடு துன்பம் வளர்ந்திடும் காடு. செய்தித்தாள்களில் கொலை போன்ற குற்றவியல் சார்ந்த செய்திகள் வரும். அதில் குடும்பத்தில் நடக்கும் எந்த குற்றச் செயல்களுக்கும் சந்தேகமே காரணமாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்கிடையில் சந்தேக பே புகுந்து விட்டால் வீடு துன்பம் வளரும் காடாக மாறாமல் என்னவாகும்? மனைவி கணவனை சந்தேகப்பட்ட காட்சி அமைப்பின் பின்னணியில் அமைந்த பாடல்தான் அடுத்து ஒலிக்கப் போகின்ற பாடல். பத்தினியை நம்ப வைக்க பல காலம் பாடுபட்டே. பத்தினியை நம்ப வைக்க பல காலம் பாடுபட்டேன். சத்தியமே புரியவில்லை அவளுக்கு. அது கத்தியாச்சு உத்தமியின் உயிருக்கு. வாழ்க்கையிலே ஒன்றுபட்டால் வழி நெடுக கூட வந்தாள். வார்த்தையிலே கொன்றுவிட்டாள் என்னையே. அவள் வாயாலே கெடுத்து கொண்டாள் தன்னையே. குடும்ப வாழ்க்கையில் சந்தேகமும் அந்த சந்தேகத்தின் பின்னணியில் பிறக்கும் கோபமும், கோபத்தில் நாக்குக்கு கட்டுப்படாமல் வெளியேறும் வார்த்தைகளும் வாழ்க்கையையே கெடுத்து விடுகின்றன. எனவே சந்தேகம் என்ற பே நமக்குள் வந்துவிடாமல் இருக்க நாமும் இந்த பாடலை முழுமையாக கேட்போமே. நேயர்களே, இந்த பாடலை நீங்கள் முழுமையாக கேட்க விரும்பினால் கீழே இணைக்கப்பட்டுள்ள யூடியூப் லிங்கை அழுத்தினால் பாடலை முழுமையாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம்.